Halo guys, welcome to my channel. Kenapa di channel nonton? Actually, guys, orang itu நம்ம ஸ்னைப்பர் கேம். இதான் சீசன் 1 எபிசோட் 4 இது. பார்த்துக்கோங்க. இதான் லாஸ்ட் எபிசோட் சீசன் 1 வரும். இதுக்கப்புறம் நம்ம வேறு கேம்ஸ் விளாடலாம். ஏன்னா இந்த கேம்ஸ் விளாண்டுட்டு இந்த போர் அடிக்கும். நெக்ஸ்ட் என்ன கேம் விளாடலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக விளாட போகிறேன் அந்த கேமை. எந்த கேமாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணி பாருங்கள். பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்களா, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிக்காக ஒருத்தனை பிக் பண்ணுவேன். அந்த பிக் பண்ணுறவங்க வந்து என்னோடய ஆல்ட்டை கோட் வச்சுக்கலாம். ஆமாம், கிவ்அவே சொல்ல மறந்துட்டேன்ல. ஆக்சுவலி நான் வந்து கிவ்அவே கொடுக்க போகிறேன் சில பேருக்கு. ஏன்னா இதோ என்ன கிவ்அவேனா சொல்கிறது, இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்படி ஒரு ஹெட்டு இந்த அக்காவுக்கு ரிவெஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அக்கா இல்லை, அந்த அக்கா பின்னாடி போயிட்டு ஏறி பார்த்துட்டு இருந்தா. ஓ மை காஷ் கைஸ், நான் வந்து ஓ மை காஷ் கைஸ், இந்த வாட்டி எடிட்டில் நம்ம சாங்கையும் போட் பண்ணுவோம். போன வாட்டி எடிட்டில் பார்த்துட்டு அது வந்திருக்கும் 2000 rupees. அதானே பார்த்தேன். நான் இவ்வளோ வந்துருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலி நம்ம வந்து ஆரித் வந்து இங்கே பாருங்கள். ஆரித் யாருன்னு தரல தம்பி. ஆனால் நீ ஏன் கூட போட்டி போட்டக்கூடாது. ஓ மை காஷ், சாவ போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே செத்தா கூட நான் மாசம் சாவ அப்படின்ற மாதிரி. யோ ஜூடி வந்து செத்துட்டான். நீ எவ்வளோ பெரிய வாடியாக வேணாலும் விடு. கைஸ் அவளை அடிச்சிருக்கும். ஓ மை காஷ், அவன் ப்ரோ பிளேயர் கைஸ். ஓகே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா என்கிட்ட ஐயோ அக்கா ஹெட்ஷாட் வாங்க போது. அக்கா எப்படிக்கா மிஸ் ஆன சொல்ல. அக்கா வந்து ஹெட்ஷாட் இப்போ எப்பவுமே என்கிட்ட வருவாங்க. ரிவெஞ்ச் தான். ஓ மை காஷ், அக்கா வந்து நம்மளை அடிச்சிட்டாங்க. அக்காவுக்கு வந்து இப்போ யாரும் நான் காமிக்க போகிறேன். ஓ பைடா நூபு. ஓ மை காஷ் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தெரியுங்க பாருங்கள். அது நான் ரீவைண்ட் பண்ணி காமிப்பேன். இதில் வெயிட் பண்ணுங்கள், ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஷார்ட் மட்டும் நான் ரீவைண்ட் பண்ணி கண்டிப்பாக காமிக்கிறேன் கைஸ். ரீவைண்ட் இல்லைச்சி, அதை நான் வந்து சாங் போட்டு அந்த இதில் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி விட்றேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க, நான் அந்த அக்காவை அடித்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டே சாவடி. அந்த அக்கா வந்து அக்காவே இல்லை அண்ணாவே தரல. ஏன்னா அக்கா நீ இப்படி நீ அடிக்காது. 2000. யோ யாரா நீ பறந்துட்டு இருக்க? நினச்சேன் அடிக்கிறான்ட்டு. ஓகே இது வரைக்கும் நான் எந்த பேக்கும் அடிச்சது கிடையாது. முன்னாடி வீட்டை பார்த்து தெரிஞ்சிருக்கான். நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர் நான் ரொம்ப நாள் ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி ஸ்பைனர் கேம்ஸு இங்கே இருக்கேன். அது யாரா நான் பார்த்துக்கா அவனை பின்னாடி இருந்து. ஏன்க்கா அக்கா மாதிரி சீட் பண்ணாதீங்க. நான் கரெக்டாக எயின் வச்சு போடலாம் இருந்தேன். தெரியும்டா ஸ்பெயின் போட்டானுங்க 2 சைடு முன்னாடியோ பின்னாடியோ வச்சா இப்போதான் அடிப்பேன் நான். பாருங்க கைஸ், நான் கண்டிப்பாக அக்கா பண்ணி வின் பண்ண விட மாட்டேன். நான் இப்போ சரி ஆக்சுவலி இந்த கேமில். ஓ எப்படி நீ சாவல இல்லை பூர்ல கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நினைச்சு பின்னாடி இருந்து அடிக்காத எனக்கு பிடிக்காது கைஸ். நான் வந்து அவன் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபோட்டோ ஃப்ரீயில் தான் போனேன். ஆனால் அடிக்கல, ஏன் தெரியல. இப்போ வந்து ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட் வாங்க போகிறான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ மை காஷ் எக்கா. ஓ கைஸ், பின்னாடி இருந்து அடிக்கிறான், முன்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கிறான். எப்படி கைஸ் அடிக்கிறேன் நான்? ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. பார்த்தா ஒருத்தர் டே ஏன்னா மாதிரி பண்ணுறீங்க? டி ஓ மை காஷ் அக்கா இவ்வளோ நான் ஸ்கோப் வச்சுட்டு இருக்காது. போட்டு போயிட்டே இருப்பாங்க.
நான் தான் ரொம்ப ஓ போன வாட்டி ரிவெஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டான். டேய் ஏன்டா சாவடிக்கிறீங்க கைஸ் எப்படா அதை பார்த்து யோ சொல்லக்கூடாதுடா. ஓ அது அவனுக்கு பட வேண்டியது. இது எப்படிதான் நம்ம அடுத்தவங்களை அடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. அவனுக்கு நேர்மையா இருந்தது. பின்னாடி இருந்து அடிக்காதீங்க, ரொம்ப தப்பு. நான் வந்து போட்டு பின்னாடி அடிக்கிறவங்கள நம்ம வந்து பின்னாடி அடிப்பேன். எவன்டா அவன் ஸ்னைப் பண்ணி பார்த்துருக்கான். ஏன்டா அங்கே பார்த்துட்டு இருக்கேன்? நான் பின்னாடி இருந்தேன், நீ அடிச்சுடான்டா. நான் ஓடும் போது அடிச்சுடா. அது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். பின்னாடி பார்த்தேன், அக்கா பின்னாடி பார்க்கல. யோ தானே பார்த்தேன். யோ கைஸ் இப்படி அடிக்கல அது. எஸ் ஓகே கைஸ், ஓகே நீங்கள் வந்து எப்போவுமே அடுத்தவங்க விடாதீங்க. பண்ணிட்டோம். ஃபேஸ் இதில் வந்து ஒருத்தனோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த ஃபேஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க தெரியும். இதில் வந்து என்ன சொல்கிறது, என்னக்கா நீ ஸ்ட்ராங் ஹோல்டுன்ட்டு வாக்கா, இது போலாம்க்கா. வாங்கடா கிரிட்டுக்கு போய் கிரிட்டா டே என் இடம்டா மானை எவனா இந்த மேட்ச்சில் வின் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆசை இல்லை. இருக்கிறத நீ ப்ரோ பிளேயர்ஸ் எடுத்து மண்டையில் விட்டா கூட அடி வாங்க மாட்டாங்க. யாரோ பார்த்தானே. யோ காட்டவாக்கா. யோ யோ டே ஏன்டா பின்னாடி இருந்து அடிக்கிறீங்க? பின்னாடி வந்து அடிச்சாங்க. பின்னாடி வந்து அடிக்காதீங்க, இது வந்து கேவலமான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே பின்னாடி வந்து அடிச்சிருப்பேன். அது வந்து யார் என்னை பின்னாடி அடித்தாங்களோ அவங்கள தான் பின்னாடி அடிப்பேன். இந்த அக்கா மாதிரி முன்னாடி ஓடி வந்து என்கிட்ட ஹெட் வாங்குறது. ஐயோ நீ எதுக்கு நீ ஸ்கோப்பில் இருக்க? அடிக்க தெரியாது கபூதி. இந்த அக்கா கடிக்க தெரியாது. ஓகே கைஸ், சொன்னாலும் நம்ம வந்து லீடிங் ஆக்சுவலி. என்ன இதில் அழுவுற மூஞ்சி வருது. எஸ் எடிட்டர் மாற்றி எடிட் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ இது புரியல போல. புரியலையா? வந்து இப்போ சீன் போடுறான். நம்ம ரொம்ப நாள் ஸ்கோப்ல இருக்கா போட்டு வச்சு. ஓ மை காஷ், நம்மள போட்டுன்னு வச்சுட்டாங்க ஒன்னா. நம்ம இப்போ ஒன்னாக்கு வந்து யோ பரவாயில்ல, அந்த அக்கா வச்சு அந்த அக்கா அவ்வளோ நான் சவால். முன்னாடி ஒருத்தர் இருக்கான். எப்படிதான்டா சண்டை போடுறது? மிட்டு தொலை கைஸ். இந்த ஜீரோல ஐயோ அவன் யாரா? ஓகே நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க கைஸ். நான் சும்மா சொல்லுவேன், அதுக்குன்னு எடுத்தனே அடிக்கூடாது கைஸ். இப்போ அந்த பேக்கன் வந்து இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி வாங்க சாப்பிட்றோம். என்கிட்ட அடி வாங்க சாப்பிட்றோம். ஓகே அவன் வந்து ஸ்பைன் வச்சுட்டு நம்ம அண்ணே ஸ்பைன் வச்சேன். அந்த பின்னாடி ஸ்பைன் இப்படி வச்சேன். எப்படி கைஸ் மாஸ் பண்ணிட்டேன் கைஸ். நான் பின்னாடி இருக்கேன் 300 மாஸ் பண்ணியிருக்கேன்டா. ஓ மை காஷ். ஓகே பேக்கன் 16 24 கைஸ். இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த பேக்கன் வந்து 25 நம்ம 17 அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பாருங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆகும். குதிச்சு தான் சொல்றீங்க, நல்லா தான் பார்த்துடா.
பேக்கன் பின்னாடி இருந்து அடிக்கிறது எனக்கு பிடிக்காதுடா. நீ எப்போ ஸ்பெயின் நான் பார்த்துட்டேன்டா. ஏன் இடப்ப நீ ஸ்பெயின் பார்த்தியா? ஓ மை காஷ், பின்னாடி இருந்து அடிக்காதீங்க பேக்கன்ஸ். டைடு ஃபியூ டை 300. ஐயோ எவனும் வரமாட்டானுங்கடா அடிக்க. பாருங்க இந்த அக்கா பாருங்க கொடுத்துட்டு இந்த அக்கா மாதிரி எவனா நடக்கிறீங்களா? பின்னாடி வந்து முன்னாடி வந்து நடக்கிறாங்க. நான் பார்த்தேன் அவன் எப்படா செத்தான் நான் அடிக்கணும் முன்னாடியே தெரியும் எவனும் பின்னாடி இருந்தாங்க. இது எப்போ ஆனால் வந்து கவர் இல்லைன்னா 37 கைஸ் ரிவர்ஸ் ஆகாது. அந்த மூமெண்ட் எடிட்டர் அதை கட் பண்ணிடுங்கோ. ரிவர்ஸ் பண்ணி ஆகாது. டே ஃபஸ்ட்டு நான் அந்த மேட்ச் என்ட்ராகும் போது ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அது கட் பண்ணிடுங்கோ எடிட்டர். ஒரு நூபு கைஸ் விட்டுருங்க. ஓகே கைஸ் நம்ம வந்து நூபு என்ன விட்டுருங்க. 300 பின்னாடி என்ன பார்க்க முடியாது. எனக்கு தெரியும்டா ஏன் பார்த்தாண்டா டே கைஸ் இப்படி என்ன அடிக்காதீங்க கைஸ். அடுத்தவங்க அக்கா எடிட்டர் கட் பண்ணிட்டியா? ஐயோ என்ன தெரியலடா இந்த மேட்ச் என்னமோ நான் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கேன். டம் ஆகிட்டேன். ஓ மை காஷ் அக்கா அடிச்சிட்டாங்க. நான் சாகக்கூடாதுனா நான் 40 நான் 30 அக்கா. ஐயோ சாக மாட்டானா அவன். 300 இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சீன் போடக்கூடாதுன்னு அவங்க மேட்ச் முடியும் போது சீன் போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முன்னாடி எடுக்கிறதா நீ குதிச்சதை பார்த்து தானே நானே வந்தேன். 300 எப்படா இப்படி என்ன அடிக்கிறீங்க? எவன்டா பார்த்ததா? பின்னாடி இருந்து அடிச்சிருக்கான். டியோ 54 kills நான் 36 kills தான் கைஸ். என்னோட முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ் நம்மள பெரிய எடிட்டர் கட் பண்ணிட்டீங்களோ? ஆக்சுவலி அவன் வந்து ப்ரோ பிளேயராக இருக்கிறதுனால தான் அப்படி வந்து அடிக்காது ரொம்ப தப்பா. நான் 41/50 ஐயோ வந்துட்டான். அடிச்சவனே முடிச்சு கதை 3 செகண்ட் கைஸ். இப்போ இந்த எடிட்டர் வந்து கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இந்த எடிட்டர் கொஞ்சம் மஸ்ட். அண்ட் இதோட நம்ம இந்த லாஸ்ட் அதாவது இந்த சீசனே முடிச்சிருப்போம், இந்த கேமையே முடிச்சுப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னா சொல்லுங்கள், என்ன கேம் போட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இது உங்கள் 0 லேக் லெஜெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க அதை லைக் பண்ண மாட்டேறீங்க, அது மட்டும் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம இல்லை ஆமாம் அவ்வளோதான். ஓகே கைஸ் நம்ம வந்து இதோ இவர் இருக்காருல, இவர் வந்து நல்ல பெரிய பிளேயர் போல். ஓகே நீங்கள் வந்து யாராச்சும் என்னோட அதாவது எப்படின்னா சொல்கிறது, நீங்கள் என்னோட சர்ப்ரைஸரா வாய் கொளருது. ஐயோ கொளருதா? யோடா ஏடா வரும் இப்போ டூபா இருக்கிற. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் மட்டும் என்ன சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா 0 போட்டுக்கோங்க உங்களோட ஃபஸ்ட் நேமில் யாருக்கு 0 வருதோ அவங்க வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்னு அர்த்தம். நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து உங்கள் கூட மேட்ச் பண்ணி ஆடுறேன். இங்கே 1v1 கூட ஆடலாமா? அக்கா வரி அக்கா உங்களை 1v போட்டு சொல்ல போகிறோம். ஓகே வேணாம் அக்காவுக்கு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் 1v1 யாராச்சும் கூட போடலாம். யார் வராங்க பார்க்கலாம். ஆக்சுவலி யாரும் மாற மாட்டாங்க. அண்ட் நான் உங்கள் 0 லேக் லெஜெண்ட்ஸ் இதோட பாய் பாய்.